வணக்கம். விநாயகப் பெருமான் பாதம் பற்றி இது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யோக ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜாதகத்தில் ஒரு சில கிரகம் நல்லவராகவும், ஒரு சில கிரகம் கெட்டவராகவும் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கன்னி லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதில் கெட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கன்னியா லக்கணத்துக்கு நல்லவர் சுக்கிரன், சனி, புதன் இவங்கள்லாம் நல்லவர் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அப்போ கெட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு சூரியன், செவ்வாய், குரு இவங்கள்லாம் கெட்டவராக வந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லவர்களும் நல்ல விதமாக ஒரு வீடுகளில் இருந்து, கெட்டவர்களும் நல்லவராக மாறுற மாதிரி ஒரு வீடுகளில் இருந்தால், கண்டிப்பாக அந்த ஜாதகம் அவங்க தான் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்னியா லக்னத்துக்கு கெட்டவர் அப்படின்றது சூரியன், செவ்வாய், குருவை சொல்லிட்டேன். இந்த குரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இந்த கன்னி லக்னம் மட்டும் இல்லை, எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த குரு மட்டும் 1, 5, 9 லக்கணத்துக்கு 1, 5, 9 குரு இருந்தார்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பம்சம். அவர் அந்த வீட்டில் இருந்துட்டு அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களா செய்ய போறாரு. அவர் 1, 5, 9 இருந்து குரு கெடுக்கவே மாட்டாரு. அந்த அந்த அவருடைய பார்வைகள் 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வையில பார்த்தீங்கன்னா, இந்த 3 வீடையும் கனெக்ட் பண்ணிடுவாரு. 1, 5, 9 ஒரு வீட்டில் இருப்பாரு, மீதம் 5, 9 பார்த்துருவாரு. சரியா? இந்த மாதிரி அமையும் போது குரு நல்லவரா மாறிடுவாரு. அப்போ அது அந்த ஜாதகம் அது எந்த லக்கணமா பிறந்தாலும் அது பெஸ்ட் ஜாதகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சூரியன் அவங்களுக்கு 10ஆம் வீட்டில் திக்பலம். அதாவது அவங்க கெட்டவரா இருந்தால் கூட செவ்வாய், சூரியன் அவங்க 10ஆம் வீட்டில் திக்பலமா இருந்துட்டா எந்த ஒரு ஜாதகத்திலையும் கெடுதல் செய்ய மாட்டாங்க, நல்லது மட்டும் செய்வாங்க. செவ்வாய், சூரியன் மொத்தத்துல ஒரு ஜாதகத்துல நல்லவங்களும் நல்லபடியா இருக்கணும், கெட்டவங்களும் நல்லபடியா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அந்த ஜாதகம் பெரிய கோடீஸ்வரன் ஜாதகம். நன்றி, வணக்கம்.